பெருந்தலைவர் காமராஜரை போற்றுகின்ற இயக்கமாகத்தான் திமுக இயங்குவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்தார். திருச்சி சிவா அவர்கள் அதற்குரிய விளக்கத்தை ஏற்கனவே தந்துவிட்டார். பெருந்தலைவர் காமராஜரை போற்றுகிற ஒரு இயக்கமாகத்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் இயங்குகிறது. அவர் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாள் என்று அறிவித்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அவரே 2013ஆம் ஆண்டு முகநூலில் எழுதிய ஒரு தகவலை அவர் பேசியிருக்கிறார் என்று தெரிய வருகிறது. எனவே பெருந்தலைவர் காமராஜர் அனைவருக்குமான பெருமதிப்புக்குரிய பெருந்தலைவர். அவரை யாரும் இழிவுபடுத்திவிட முடியாது. எனவே அதை நாம் பெரிதுபடுத்த வேண்டாம் என்பது என்னுடைய வேண்டுகோள். வீடு தேடி அரசு என்கிறார்கள், ஆனால் மக்கள் ரோடு தேடி போராட்டத்திற்கு வருவதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்தார். அரசு வீடு தேடி அரசுன்னு விளம்பரம் செய்து எத்தனை 100 கோடிகளை கொட்டி நீங்கள் வரும்போதெல்லாம் பார்க்குறீங்க. திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், இந்த திராவிட கட்சிகள் ஆட்சிகள் எப்போவுமே செய்தி அரசியல் தான் செய்யும். சேவை அரசியலோ செயல் அரசியலோ அவங்களுக்கு தெரியாது, செய்யவும் மாட்டார். இப்போவும் வீடு தேடி அரசுங்கிறாங்க. என் மக்கள் ரோடு தேடி வராங்க போராடுவதற்கு. ஏன்னா அவ்வளவு பிரச்சனை. சட்டசபையிலே மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் 3 ஆண்டுகளில் திராவிட மாடல் அரசு 1 லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்குங்கிறாங்க. இதில் பெருமை அடைய ஏதாவது இருக்கா? அப்படி என்றால் இந்த அரசு 1 லட்சம், இந்த அரசும் முந்தைய அரசுகளும் மக்களுக்கு 1 லட்சம் பிரச்சனைகளை கையளித்திருக்கிறது. 1 லட்சம் போராட்டங்களை அவர்களுக்குள் திணித்திருக்கிறது அப்படின்னு தான் பொருள். அதுக்கு இதில் பெருமை அடைகிறதுக்கு ஒன்றும் இல்லை. லட்சம் பிரச்சனை இருக்கு இங்கே. இப்போ எந்த நாட்டில் ஆசிரியர் பெருமக்களும் உழவர் குடிமக்களும் போற்றப்படுகிறார்களோ அந்த நாடு தான் நாடு. மருத்துவன் போற்றப்படுகிறான், மருத்துவனுக்கு மதிப்பு இருக்குன்னா அது நோயுற்ற சமூகம். காவல்துறைக்கு, வழக்கறிஞருக்கு, நீதிபதிகளுக்கு மதிப்பு இருக்கு ஒரு நாட்டில்னா அது குற்ற சமூகம். அது குற்ற சமூகம். எந்த நாட்டில் ஆசிரியர் பெருமக்கள் போற்றப்படுகிறார்களோ அந்த நாடு தான் அறிவார்ந்த சமூகம். எந்த நாட்டில் உழவர் குடிகள் போற்றப்படுகிறார்கள், கொண்டாடப்படுறோம், அதான் பசியற்ற சமூகம். ஆனால் அப்படிப்பட்ட கட்டமைப்பு இங்கே இருக்கா? ஆசிரியனே வீதியில் நிற்கிறான், நான் வீடு தேடி போகிறேன், ஓரணியில் ஒன்று சேரு. பொறியியல் படித்தவன், பொறியியல் இன்ஜினியரிங் மாணவன், இன்ஜினியரிங் பொறியியல் தேர்ச்சி பெற்ற பொறியாளன் வாயில் காவலர் வேலை, வாட்ச்மேன் வேலைக்கு 400 விண்ணப்பிச்சிருக்கான். படிச்சுட்டு எல்லா பட்டதாரியும் டாஸ்மாக் கடையில் சாராயம் ஊற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கான். லட்சக்கணக்கான பல லட்சக்கணக்கான வேலை இழந்து வீதியில் திடுறான். நீ வீடு தேடி போற, வீடு தேடி போறேன்னு நாங்க ரோடு தேடி ஓடியாரோம் போராடுறதுக்கு. Mic check 1 2 3. Powered by India's #1 gold buying company, Attica Gold Company. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.